மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து கோவையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து கோவையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசாரோடு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்டு பெறலாம். பிரவீன், கூடுதல் விவரம் என்ன? அங்க என்ன நடக்குது? பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோவையில் விவசாயிகள் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதன்மையாக அவர்கள் இன்று வைத்த கோரிக்கை பயிர்க்கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருந்தனர். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை எந்த நிபந்தனையும் இல்லாமல் ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இன்று விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்வைத்தனர். இன்று அவர்கள் தங்களது எதிர்ப்பை காட்டும் விதமாக கருப்பு துண்டு அணிந்தும் அவற்றை உருமாலாக கட்டியும் போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த குறைதீர்ப்பு கூட்ட வளாகத்திலேயே முழக்கங்களை எழுப்பியவர்களை உடனடியாக அங்கிருந்து காவல்துறையினர் வெளியேற்ற முற்பட்டனர். அப்போது ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளேயே தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் செய்வதற்கு எதற்கு தடை விதிக்கிறீர்கள் என்கின்ற ஒரு வாக்குவாதத்தை முன்வைத்து அவர்கள் நேரடியாக அங்கு காவல்துறையுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை தொடர்ச்சியாக அவர்களை வெளியேற்ற முற்பட்ட நிலையில் அவர்கள் உள்ளேயே அமர்ந்து தர்ணாவிலும் ஈடுபட்டனர். எனவே தாங்களது கோரிக்கை தொடர்ச்சியாக நீண்டகால கோரிக்கையாக தற்போது வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்வைப்பை, அதாவது முதல்வர் வாக்குறுதியில் கொடுத்ததைத்தான் நாங்கள் கேட்கிறோம், புதிதாக எந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை, வாக்குறுதி அளித்தபடியே எங்களுக்கு அவர்கள் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருந்தனர். பிறகு காவல்துறை சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்து தற்போது சாலை அருகே நின்று போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.